அன்னைக்கு ஆடி ஓடி கூலி வேலைக்கு போய் சம்பாதிச்ச பிள்ளைங்க குட்டிங்களுக்கு கூழோ கஞ்சியோ காய்ச்சி கொடுத்தாலும் நோயில்லாத வாழ்வு இந்த வாழ்ற வாழ்க்கை அமர்த்துக்கு ஒப்பாகுமா? கண்டிப்பாமா. கண்ணம்மா அம்மா இளமை அழகு ஒரு கொஞ்ச நாளைக்கு கண்டிப்பா. இந்த இளமை அழகு ஒரு நாளைக்கு முதுமையாய் நல்ல தமிழா சுண்டி தள்ளாடி தடி ஊழி ஒரு நாளைக்கு கட்டோட சாய போற காலம் வந்தா கடவுளை கூப்பிடுவோம். ஆண்டவனே இளமையில ஆடணும் ஓடணும் உடைக்காத கல்ல உடைச்சு பெத்த பிள்ளை பேர பிள்ளை சொத்து சம்பாரிச்சு வச்சோம். இன்னைக்கு நல்ல தமிழா சுண்டி போய் கட்டோட சாய போற காலம் வந்துருச்சு. என்ன நஞ்சு ஆரோக்கியாத எடுத்துட்டு போ. ஆமா நாளைக்கு பேண்டு கழிஞ்சு கட்டோட கடந்தா நம்ம பெத்த பிள்ளை பேர பிள்ளை இந்த போய் தொலைய மாட்டேன் எத்தனை நாள் பிடி மூட்டை வார்த்தை எப்படி சோறு மோசி விற்பாங்க. அன்னைக்கு எத்தனை கோடி பறந்தா கூட வரப்போகுது. ஊட்டறி அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பேர பிதிரு ஏதாவது துன்பத்தை வாங்க போதும். துன்பத்தையும் வாங்குறோம் பகவான் ஒன்று. நாம செய்யற பாவப்புண்ணி ரெண்டு தவிர வேற எதுவும் கூட வரவே வராது. இது பொய்யான உலகம். கண்டிப்பா அப்படின்னா ஆமாமா தெய்வலோகத்திலே ஒரு தேவர் ஒரு தப்பு செஞ்சாலும் நீ பூலோகத்துல போய் ஒரு மனிதனா பிறந்து இன்ப துன்பத்தை அனுபவிச்சு வா அப்படின்னு இங்க அனுப்புறாங்க. கண்டிப்பா அப்படின்னா இது மாய பந்தம். நடுவுல ஒரு மாய வலை பந்த பாசம். கண்டிப்பா ஏன் காடு ஏன் ஊடு ஏன் மனைவி ஏன் மக்கள் ஏன் பிள்ளைங்க ஏன் சொத்து ஏன் பணங்காசுன்னு இது ஒரு மாய பந்தம். சரியா? இந்த மூச்சு போயிட்டா எத்தனை நாளைக்கு அந்த உறவு கட்டி பிடிச்சாலும் ஒன்னாலும் மாட்டாங்க. 2 நாளைக்கு 3 நாளைக்கு தான். ஆமா அதுக்கப்புறம் மல்ல போய் அதோட மறந்து போயிடுவாங்க. ஆமா அப்போ முன்னெல்லாம் 16 நாள் கழிச்சு தான் காரியம் பண்ணுவாங்க. இந்த 16 நாள் வெளியில போனவங்க எங்க இருந்தாலும் வந்து துக்கத்தை நினைச்சு அழுதுகிட்டு இருந்தான். நீங்களா செத்து 3ஆம் நாளே முடிச்சு விட்டு கறி தின்னுட்டு 7ஆம் நாள் யாரும் கூட போயிட்டு கழுவேன். இன்னைக்கு காலம் அப்படி. ஆனா இருந்தாலும் மனுஷனா பிறந்த ஒரு விஷயம் சொல்லிப்படுறேன். ஏன்னா நான் ஸ்ரீரங்கத்துல போய் தீர்த்து வாங்கின ஒரே காரணம் அங்க சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா என் பசிக்கு நீ சாப்பிட்டா பசி அடங்காது. உன் தூக்கத்தை நான் தூங்க முடியாது. கண்டிப்பா எனக்கு நோய் வந்து மாத்திரை போட்டாலும் சரியாகாது. எனக்கு காலம் முடிஞ்சு போய் நீ தடுத்து நிறுத்த நிக்காது. யாருக்கு யாரும் சொந்தம் கிடையாது. மூச்சு உள்ளவர்ல உறவு. கண்டிப்பா அதுக்கு மூல போனோம். ஆமா ஒரு மனுஷ வாழ்வு எவ்வளவுதான் வாழ்வா இருந்தாலும் கடைசீட்டுல போனோம். அப்போ இது பொய்யான உலகம். கண்டிப்பா நாம நல்லதை செஞ்சு இந்த காது நல்லதை கேட்கணும். கண்டிப்பா இந்த கண்ணு பகவான் நல்லதை பார்க்கணும். இந்த வாய் நல்லதை பேசணும். இந்த கை பகவானை தொண்டு செய்யணும். அவனுக்கு மெழுகுபத்தி போல உருகி நாளை கடைசீட்டுல போகும்போது கடவுளை கூப்பிடுறோம். கடைச்சா செத்து போயிட்ட பரியா நமக்கு சாங்கி மண்டபம் சொக்கம் சேரு கையில சாய் பாதம் சேரு. நல்லவனை கட்டவனை போய் இறைவன்கிட்ட போய் சேருன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய புண்ணிய விஷயம். ஏன் இந்த மகாபாரதம் ராமாயணம் ஏன் வைக்கிறாங்க என்ன காரணம்னா இந்த மாதிரி நல்ல ஒரு கதையை படிச்சு விடி ராமாயணம் பண்ணா ராமகாவியம் பண்ணா அதை கேட்க வந்த மக்களுக்கும் நம்ம பாட வந்த நமக்கும் ஒரு புண்ணியம் உண்டு. அதுக்காக தான் அந்த ஆத்மா தன்னறியாம அதை கேட்குமா. இன்னைக்காவது நம்ம கேட்கறமே ராமாங்கிற சொல்ல அப்படின்னு ஒரு நல்ல விஷயம் தேடும். ஏன் நம்ம குலதெய்வத்தை பேர் வைக்கிறோம்னா எந்த நேரம் கடவுளை கூப்பிட முடியாது கும்பிட முடியாது. அதுக்குதான் ராமா கிருஷ்ணா கோவிந்தான பிள்ளைங்களுக்கு குலதெய்வத்தை பேர் வச்சு அவன் மூலியமா அதை கூப்பிடுறது. இருந்தாலும் அம்மா இந்த நிறைந்த தற்பாரி முன்னிட்டு நான் வருகின்ற போது நான் யாரின் பெயர் என்ன சொல்லும் முன்பதாக இந்த ஊர் மக்களும் இந்த மகமாயி கிருபையாலையும் எப்படி வாழ வேண்டும்.